சரிடி, வேற வாரேன், நான் போகிறேன். சரிடி. அகிலா, நீ எங்கே தான் இருக்கியா? சரி, உங்கள்கிட்ட பேசிட்டு உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். இப்போ தான் சார் கேன்டீன்லேருந்து வந்தோம், இதோ கிளம்புறேன் சார். கொஞ்சம் இருமா, 3 பேர்ட்டையும் மொத்தமாக ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடுறேன். ஓகே சார், என்ன விஷயம் சார், சொல்லுங்கள். விஜி, ஸ்வேதா, சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேம்மா. சொல்லுங்க சார். நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக பிஏவா ஜாயின் பண்ணியிருக்கால ஒரு பொண்ணு, சிவானி. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கம்மா. அதனால் அந்த பொண்ணுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் அவங்க கூட நல்லா நார்மலாக பேசுங்க, வைங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே சார், நாங்கள் அப்போ தான் கேன்டீனில் பார்த்து பேசணும் சார். ஓகேம்மா. அப்புறம் அந்த பொண்ணு எங்கே தங்கியிருக்கு, என்ன, யார் கூட, யார் இருக்கா, இங்கே யாரையும் தெரியுமா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஓகே சார், மத்தியானம் சாப்பிடும்போது கேட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகேம்மா, தேங்க்யூ. லூசுகளா, நான் வரேன், சாப்பிடும்போது வர்றேன். அந்த பொண்ணு ரொம்ப நேரம் தனியாக இருக்கும். சரி சரி, போ. ஹாய், என் பேர் ராஜேஷ். கை கொடுக்கலாமே? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்து ஒரு அறிமுகமாயிக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சிவானி. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஆஃபீஸ்க்கு எங்கேருந்து வரீங்க? அதை ஏன் கேட்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கணுன்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, கேட்குறேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? சரி, ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நான் வரேன். ம். வாங்க சிவானி, எப்படி போச்சு வேலையெல்லாம்? நல்லா போச்சு ஸ்வேதா. அதான் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியாச்சுல, தனி பேசுதியே, நல்லா ஜாலியாக பேசுங்க. ஓகே ஸ்வேதா. அப்புறம் சிவானி, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தனியாகவா வந்திருக்கீங்க? இங்கே எங்கேருந்து வரீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க? அகிலா, நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸில் போனால் போதும். அங்கே ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மும்பையில் இங்கே தான் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. அங்கே நான் இருக்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் இருக்கிறது சாலா இல்லை பில்டிங்கில் இருக்கீங்களா? பில்டிங்கில் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் தனியாக இருக்கேன்டா, அதனால் அங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் அம்மா அப்பா யாரும் வரலையா? இல்லை, வரல. அவங்க ஏன் வரல? நீங்கள் மட்டும் ஏன் தனியாக வந்திருக்கீங்க? அது ஸ்வேதா. பரவாயில்ல, சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம் விடுங்க. எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மாப்பிள்ளையும் பிடிக்கல. அதனால தான் வீட்டில் சண்டை போட்டேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாங்க. ஊரில் இருந்தால் எங்கள் அம்மா எப்படியும் இது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இங்கே அனுப்பி வச்சாங்க. சரி சிவானி, அதையே நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் இங்கே ஃப்ரீயாக இருங்க, எங்கள் கூட நல்லா ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதை ஏன் நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம், புரியுதா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்கள். அதனால் நீங்கள் எதையுமே என்ன நினைப்போன்னு நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம், சரியா? ஓகே அகிலா. அங்கே பாரு அகிலா, என்ன பாஸ் கேன்டீன் பக்கம்லாம் வராரு, அதிசயமாக இருக்குது. சார் சார் சார், ஏன் என்னாச்சு? என்ன பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகுறீங்களா? ஏன்? அது ஒன்றும் இல்லை சார், திடீர்னு நீங்கள் கேன்டீனுக்கு வந்திருக்கீங்களா, அதான் கொஞ்சம். ஏன் அகிலா, நாங்கள் கேன்டீன் வரக்கூடாதா என்ன? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரலாம் சார். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். மிஸ்டர் ஆர்கே சார்,
அகிலா சொன்னது காதில் விழுந்துச்சா? எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. ஓகே மச்சான். ஓகே அகிலா, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நான் கிளம்புறேன். ஓகே சார். டேய் வாடா, ரொம்ப குலையாத. வரேன்டா, இருடா. டேய் நீ இப்போ வரப்போறியா இல்லையா? வயிறு பசிக்குடா, சாவடிக்காத. நீ வேணா அப்போ இங்கே இரு, நான் போய் சாப்பிடட்டுமா? சரியான சோத்து மாடுடா நீ. எப்போ பாரு சோறு சோறு சோறுன்னுக்கிட்டு. சரி வா, வந்து தோலை. அப்போ நீ இங்கேயே நெல்லு, நான் போய் சாப்பிடவா? பாதி நாள் அந்த வேலையை தானடா பார்த்துட்ருக்க. டேய் நீ ரொம்ப பண்ணுற, சரியில்லை. மரியாதை வாடா. நீ இப்போ வர்றியா, நான் இழுத்துட்டு போவா? வா வா போவோம், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கடவுளே என்னை காப்பாத்துப்பா இவங்கிட்ட இருந்து. இப்பமே இந்த பாடுபடுத்துறானே, சாவடிச்சிருவான் போல. சே. வாடா, கத்திட்டே இருப்பான். ஏண்டி அகிலா, சார் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியறாருல? ஆமாம், அதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் என்னன்னு. சார் இப்படியெல்லாம் பேசுவாராட்டி? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நானும் இத்தனை நாள் இருந்திருக்கேன், இத்தனை நாளில் ஒரு நாள் கூட இப்படி பேசி பார்த்ததே இல்லட்டி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில் அடி, அதனால் அவங்களுக்குள்ளே எப்போதும் ஜாலியாக பேசிக்கிட்டு தான் செய்வாங்க. சரிதான் அகிலா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நம்ம முன்னாடி அப்படி நடந்துக்கிட மாட்டாங்கல்ல, சார் அப்படி காட்டிக்கிட மாட்டார்ல. பிறகு நம்மக்கிட்டையும் ஒரு நாள் இப்படி பேசினதே கிடையாதடி. இப்படி நார்மலாக பேசி நான் பார்த்ததே இல்லையே, அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தானே சார் இப்படி இருக்காங்க, என்னவா இருக்கும் தெரியலையே. பார்ப்போம், சார் இன்றைக்கி தான் இப்படி இருக்காங்களா, இனிமேல் இப்படி இருக்காங்களான்னு. சார் இப்படியே இருந்தா நல்லா தானே இருக்கு, என்ன சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசினா. எப்போ பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஊன்னு வரையும் ஊன்னு போவேமா இருப்பார். ஆர்கே சார் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுனது கிடையாதா? இல்லை சிவானி, சார் எப்போதுமே டென்ஷனாகவே வருவாங்க, அப்படியே வேலையை பார்ப்பாங்க, அப்படி போவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒன்று ரொம்ப கோவப்படுவாங்க, அவ்வளோதான். ஆனால் சிரிச்சுலாம் பேசி ஒரு நாள் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் இங்கே கேண்டீன் வரைக்கும் வந்திருக்காங்க, நார்மலாகவும் பேசியிருக்காங்க. சரி அகிலா போமா, சாருக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு போய் ஃபைல் கேட்டாங்க கொண்டு கொடுக்கணும், சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஆ போவோம். சார் வாங்க சிவானி, என்ன சொல்லுங்கள். சார் இப்போ 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஃபைல் கேட்டிங்களா சார், கொண்டு வந்திருக்கேன். ஓகே கொடுங்க. சார் நான் போகலாமா? ஓகே. அப்புறம் சிவானி இருங்க ஒரு நிமிஷம், இந்த ஒரு ஃபைல் தரேன், அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வச்சுருங்களேன், ரெடி பண்ணி வச்சுருங்க, நாளைக்கு கொடுங்க என்ன. அப்புறம் நான் மீட்டிங் முடிகிற வரைக்கும் வேறு ஏதாச்சும் வேலை பாருங்கள். நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே உட்காந்து கரெக்ஷன் பாருங்கள். எதுவும் டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்காக. ஓகே சார்.